அவங்க வியாபாரம் செய்கிற இடத்திலேயே இருந்துகிட்டு சொக்கநாத பெருமான வேண்டிக்குவாங்களாம். எப்படி? அந்த பிட்டு அந்த நன்கு வெந்த பிறகு அந்த குழல் பகுதியை கழட்டி எடுத்து அப்படி ஆவி பறக்கும். அப்படியே ஆவி பறக்கும் போதே சொக்கநாதா சாப்பிடு அப்படின்ட்டு வாங்கலாம். இவ்வளவுதான். நீங்க ஒரு பூசையில கொண்டு அமுது விட்டுனாதான் நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, போய் கோயில்ல போய் நாம காட்ட மாதிரி தூபம் காட்டி தீபம் காட்டி அமுது ஊட்டி அப்படிலாம் இல்லை. இந்த பிட்டு சுடுகிற போது அப்படியே அந்த குடல்ல ஆவி பறக்கும் போதே சொக்கநாதா அமுது செய் அப்படிம்பாங்க. அவன் இருக்கிற இடத்துல இருந்து சொக்கநாத வேண்டிக் கொண்டார். இருக்கும் இடத்துல நினைவால் அமுது செய் ஊட்டிய அந்த பாட்டியினுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட பெருமான் நேராவே வந்துட்டார். எப்படி வந்துட்டாரு? இப்ப ஏன் வந்தாருன்னா, ரொம்ப நாளா நமக்கு ஊட்டி கொண்டு இருக்க, இன்னைக்கு போய் நேர்ல சாப்பிட்டுலாமியா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, பெருமான் நேரா வந்துட்டாரு. அவங்க கொடுத்ததை வாங்கி கொண்டார், அமுது செய்துட்டாரு, நேரா அங்க போயாச்சு.